we have discussed type of sets. The type of set, the first one is empty set or null set or void set. A set consisting of no elements is called the empty set or null set or void set. ஒரு கணத்தில் எந்த உறுப்புகளும் இல்லை அப்படின்னா அந்த செட்டு தான் நம்ம வந்து வெற்று கணம், எம்டி செட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் சிங்கிள்டன் செட், ஒரு உறுப்பு கணம். A set which contains only one element is called a singleton set. ஒரு கணத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குமானால் அந்த கணத்துக்கு ஓர் உறுப்பு கணம் அப்படின்னு பேர். And next one, finite set. A set with finite number of elements is called a finite set. முடிவுறு கணம், ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கணத்துக்கு வந்து ஃபினைட், முடிவுறு கணம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, முடிவரக்கூடிய எண்ணிக்கையில் அந்த கணத்தில் உறுப்புகள் அமைந்திருக்க வேண்டும். செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம 30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கவுண்டிங் நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ we know what is end. Okay, that is finite set. Another one is infinite set. A set which is not finite, முடிவுறா கணம். ஒரு கணத்தில் வந்து உறுப்புகளை கவுண்ட் பண்ணிட்டு போனோம்னா முடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஏழெண்களின் கணம். ஏழெண்கள் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், பட் ஆனால் எங்கே முடியுதுன்னு சொல்ல தெரியாது. 1 2 3 4ன்னு எழுதுனா நம்ம எத்தனை பேஜஸ் வேணாலும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்பர்ஸ் கண்டினியூவாக. ஸோ we cannot find the last term அல்லது last number of the sequence. Okay, that is infinite set. And another one is cardinal number of a set. ஒரு செட் வந்து finite set அப்படின்னா next question, how many elements in a set? ஒரு செட்டில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி அதை எழுதுறதுக்கான ஒரு நேம் தான் நமக்கு cardinal number of a set. Okay, for example, if we take a set is A, then the cardinal number of set A is denoted by n of A. That is cardinal number of a set. How to read? N of A means number of elements in the set A. N of A means the number of elements, n for number of elements. Within brackets the letter indicates the name of the set. Okay, so A equal to 1 2 3, therefore number of elements in the set A equal to there are 3 elements. Okay, that is cardinal number of a set. And next one, last class we have discussed equivalent sets, samana ganangal, equivalent sets. If two sets A and B are said to be equivalent if they contain the same elements, same number of elements. Two sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. That is n of A is equal to n of B. Then the two sets A and B are equivalent. This is equivalent symbol. Okay, சமான கணங்கள், இரண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும். A அப்படிங்கிறது 9th Aவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் A, 9th A. B அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 9th B. சப்போஸ் ஏவிலையும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிலையும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பி கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவல்.
therefore two sets A and B are equivalent sets. That's all. So A வில் இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவ B லையும் இருப்பாங்க கிடையாது. A வில் இருக்கக்கூடிய 50 ஸ்டூடெண்ட்ஸ் வேற, B யில் இருக்கக்கூடிய 50 ஸ்டூடெண்ட்ஸ் வேற. ஆனா how many students in a class A and B? There are 50 students in each class A and B. Therefore number of students in class A is equal to number of students in class B. A வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் B வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. So n of A is equal to n of B, that is equal to 50. Therefore A and B are equivalent set. Okay. Next one, equal sets. So நம்முடைய ஹெட்டிங்லயே இருக்கு ஈக்குவல். ஈக்குவல்னா சமம். அப்ப சமகணங்கள். சமகணங்கள் means the two sets A and B are said to be equal if they contain exactly the same elements. Exactly. Exact நாக்க சரியாக. Exact. Same elements. ரெண்டுலயும் ஒரே மாதிரி எலிமெண்ட் எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கணும். எதுவுமே இல்லாம விடுபடாம இருக்கணும். அதான் வந்து equal sets. Two sets A and B are said to be equal if they contain exactly the same elements. So this is the main word, same elements. For equivalent set, same number of elements. For equal sets, same elements. Okay. If two sets A and B have same elements, then sets A is equal to B. That is equal symbol. Okay. And every element of A is also an element of B. Two sets A and B are equal means, first point, every element of A is also an element of B. A வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு element of A, A யில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் is also an element of B. B லையும் உறுப்புகளாக இருக்கணும். Second point, every element of B, B யில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் also an element of A, A லையும் உறுப்புகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? A வில் 1 2 3 4 இருக்கு அப்படின்னா B லையும் நமக்கு என்னதான் இருக்கணும்? அதே 1 2 3 4 அப்படின்னு இருக்கணும். 1 2 3 4 இதில் 4 2 3 1. ஸோ ஆர்டர் வந்து ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் ஏவில் இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கணும், பியில் இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்கணும். ஸோ இருந்தது அப்படின்னா டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். தட்ஸ் ஆல். ஓகே. This is symbol A and B are equal set, that is A equal to B, A is not equal to B, that is A and B are unequal sets. Okay. Next topic, universal set. So in a mathematical investigation, all the elements used in the set under consideration is called the universal set. So அனைத்து கணம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய செட்ஸில் நம்பர்ஸை பற்றி பயன்படுத்துகிற நம்பர்ஸ் அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே அதுக்குள்ளார இருக்கும். இப்போ ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம ஒரு வவல்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் எல்லா ஆல்ஃபபெட்ஸும் அதுக்குள்ளார தான் இருக்கும். ஸோ யூனிவர்சல் செட் அப்படிங்கிறத நமக்கு வந்து எல்லா செட்டுக்கும் அதுதான் ஹெட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ யூனிவர்சல் செட்டில் இருந்து தான் நம்ம எல்லா செட்டுமே வந்து 1 by 1 எழுதிக்கிட்டு வரும். ஓகே. நம்ம பார்க்குற அத்தனை செட்ஸுமே எதில் இருக்கக்கூடியது தான்? யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ ஆல் தி செட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஃபிக்ஸட் செட் U. ஓகே. ஸோ ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ப்ராப்ளம் அண்டர் கன்சிடரேஷன். ஓகே. It is generally represented by the letter capital U. Okay. This is universal set. So next topic, last classல லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான் சப்செட். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான டாபிக் சப்செட் தான். ஸோ சப்செட் மீன்ஸ்
இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an எலமெண்ட் ஆஃப் பி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்செட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இவ்வளோதான் டெஃபினிஷன். இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an எலமெண்ட் ஆஃப் பி, then A is called a subset of B. This is symbol. Every element of A is also an element of B, then A is the subset of B. So subset அப்படின்னா அதுக்கான சிம்பிள் இதுதான். C போட்டு அடியில் ஒரு கோடு அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் சப்செட், கேபிட்டல் C. நல்லா தெளிவாக போடணும். அதாவது யூவை வந்து திருப்பி போட்டால் ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் ரைட் சைடில், அந்த மாதிரி அந்த சிம்பிள் இருக்கணும். சாதாரணமாக சி போகிற மாதிரி இப்படி சின்னதாக போட்டு அடியில் கோடு போடக்கூடாது. ஸோ நல்லா ஒரு சி அப்படிங்கிறது நல்லா பெருசாக கேபிட்டல் லெட்டர், நல்லா யூ போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போடணும். சின்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு யூவை வந்து திருப்பி போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அது. ஸோ அதுதான் கரெக்டான மெத்தடு. ஸோ A is a subset of B means every element of A is also an element of B. ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பியில் உறுப்புகளாக இருக்குமானால் A என்பது பிக்கு உட்கணம். அதிலே இருக்கு ஒரு சப்செட், ஒரு செட்டுக்கு சப்பு துணை, அவ்வளோதான். அப்போ ஒரு செட்டுக்கு கீழே தான் இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மெயின் செட் எது சார் அப்படின்னா அதுதான் யூனிவர்சல் செட். அப்போ நம்ம எழுதக்கூடிய அத்தனை செட்ஸுமே அந்த யூனிவர்சல் செட் இருக்குது பாருங்கள், அதுக்கு சப்செட்டு தான். எத்தனை இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து எத்தனை பார்த்துருக்கோம், ஒரு 100 எக்ஸாம்பிள் நம்ம இது வரலும் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த 100 செட்ஸுமே எதுக்கு சப்செட்டு தான், யூனிவர்சல் செட்டுக்கு தான் சப்செட்டு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எனி செட், எந்த செட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த செட்டாக இருந்தாலும் அந்த செட் எல்லாமே எதுக்கு சப்செட், நமக்கு யூனிவர்சல் செட்டுக்கு சப்செட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ சப்செட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்ததுன்னா ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஏவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பியில் இல்லை சார், ஒரு எலமெண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ ஏங்கிற செட் வந்து டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ், பிங்கிற செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போது டபிள்யூ அப்படிங்கிறது என் அப்படிங்கிற செட்டுக்கு ஒரு சப்செட்டா, டபிள்யூ ஆனது எண்ணுக்கு ஒரு உட்கணமா, டபிள்யூ என்பது எண்ணுக்கு ஒரு சப்செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர் நோ, there is no subset because டபிள்யூவில் என்ன இருக்கும், 0 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பரில் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எது இருக்காது, 0ங்கிற எலமெண்ட்டு டபிள்யூவில் இருக்கும், ஆனால் 0 இதில் இருக்காது, நேச்சுரல் நம்பரில் இருக்காது. அப்போ டபிள்யூவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எண்ணில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஹோல் நம்பர்ஸில், அதாவது முழுக்களில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே இயல் எண்களில் இருக்குமா அப்படின்னா இந்த 0வை தவிர இதில் வந்து லட்சக்கணக்கான நம்பர்ஸ், கோடிக்கணக்கான எண்கள் இருக்குது. ஸோ அத்தனை நம்பருமே இதுலேயும் இருக்குது. ஆனால் எது மட்டும்தான் இல்லை, 0ங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் இல்லை, ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இதுக்கு ரெண்டுக்கும் இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கணக்கான நம்பர்ஸ் வந்து இதுலேயும் தான் இருக்குது. ஆனால் ரெண்டு சப்செட்டா சார் அப்படின்னா நாட் ஏ சப்செட். ஏன் அப்படின்னா இதுக்கு சப்செட்டாக இருக்கணும்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எதில் இருக்கணும், இதில் இருக்கணும். ஆனால் எது இல்லை, 0 இல்லை. அப்போ இது வந்து சப்செட்டு கிடையாது. ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது நாட் ஏ சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே. இதே திருப்பி எழுதுனீங்கன்னா நேச்சுரல் நம்பர் இஸ் தி சப்செட் ஆஃப் டபிள்யூ. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தப்பா, இது கரெக்ட். ஏன் அப்படின்னா நேச்சுரல் நம்பரில் நமக்கு 1 2 3ன்னு சொல்லி ஆரம்பிக்கும், டபிள்யூவில் 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் டபிள்யூவில் இருக்கா சார் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே டபிள்யூவில் இருக்கும். ஸோ அப்போ இது சப்செட் அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ புரிஞ்சுதா சப்செட்னு? இப்போது ஏ வந்து பிக்கு சப்செட் அப்படின்னா பி வந்து ஏவுக்கு சப்செட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ட்ரூவாக இருக்கும், இது இல்லாமல் கூட இருக்கும், இது இல்லாமல் இருக்கும், இது ட்ரூவாக இருக்கும். ஸோ ரெண்டும் சேம் மீனிங்காக இருக்குன்னா கிடையாது. ஏ வந்து பிக்கு சப்செட் உட்கணம் அப்படின்னா ஏவில் இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கணும், பி வந்து ஏவுக்கு உட்கணம், பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா பியில் இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்கணும். இதை கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ ஒன்றை மட்டும் தான் நீங்கள் எடுத்து செக் பண்ணணும். ஏவில் இருக்கிறத எடுத்து பியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்க. இருந்ததுன்னா சப்செட், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி பியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஏவில் இருக்குதான்னு செக் பண்ணுறீங்க. பியில் இருக்கிறது எல்லாமே ஏவில் இருந்தால் இட் இஸ் சப்செட். இல்லை பியில் இருக்கிற எலமெண்ட்டில் ஏவில் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் இல்லைன்னா நாட் ஏ சப்செட். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே. சப்செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் தான் நம்ம வந்து ஒரு நோட் பார்த்துருந்தோம் நேற்று கடைசியாக. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி தான் தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ ஏ வந்து பிக்கு சப்செட் ஆகும், பி வந்து ஏவுக்கு சப்செட் ஆகும் இருந்தால் அந்த 2 செட் எப்படிப்பட்ட செட்ஸ்ன்னு பார்த்தோம்? ஈக்குவல் செட்ஸ். நம்ம அதனால தான் ஈக்குவல் செட்ஸில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். every element of A is also an element of B ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டும், every element of B is also an element of A அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது தான் அதை நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்கேயும். அப்போ இந்த இடத்துல சிம்பிளை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. சப்செட்டுக்கான சிம்பிளை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்தது எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம நேற்று தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ எம்டி செட் அப்படிங்கிறது நமக்கு குறிக்கிறதுக்கான சிம்பிள் பை அல்லது பிரேசஸ் மட்டும் எம்டியாக போடலாம். உள்ளுக்குள்ள எந்த நம்பரும் எதுவுமே போடக்கூடாது. இது ரெண்டுமே வந்து எம்டி செட்டை குறிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் நமக்கு. அப்போ இந்த பை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்டி செட் பை இஸ் தி சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்ரி செட்னா ஏஆர், பிஆர், சிஆர், டிஆர், இஆர், எஃப்ஆர் போயிட்டே இருக்கலாம். ஸோ பை இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா பை அப்படிங்கிறது ஏவுக்கு சப்செட்னா இதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இதுவே எம்டி செட், இதுக்குள்ளே எதுவும் இருக்காது. அப்போ எந்த எலமெண்ட்லாம் இதில் இருந்து இதில் இதுக்குள்ளார இருக்குதுங்கிறத நம்மளால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சப்செட்னு நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லணும். எல்ஹெச்எஸ்ல என்ன செட் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பின்னா ஏவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் பியில் இருக்குதுன்னு சொல்லணும். ஏவில் 1 இருக்குது சார், அது பியில் இருக்குது. ஏவில் 2 இருக்குது சார், பியில் இருக்குது. ஏவில் 3 இருக்குது சார், பியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல அதை நம்ம செய்ய முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா பை அப்படிங்கிறது ஒரு எம்டி செட், அதுக்குள்ளே உறுப்புகளே இல்லை. அதனால் இதில் இருக்கிற உறுப்பெல்லாம் இதில் இருக்குதுன்னு நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஸோ இது ட்ரூ அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. சரி சார், அப்போ இது தப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பை அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற செட்டுக்கு நாட்டிய சப்செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏங்கிற செட்டுக்கு, அப்போ வந்து நம்ம சப்செட்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நாட்டிய சப்செட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இஸ் நாட்டிய சப்செட் ஏ அப்படின்னா என்ன மீனிங்? இந்த இடத்துல நமக்கு என்ன மீனிங்கு? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸு எல்லாமே இதில் இருந்திருந்தால், பையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஏவில் இருந்திருந்தால் அது சப்செட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது நாட்டிய சப்செட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு எல்லா எலமெண்ட்டுமே ஏவில் இல்லை அப்படின்னு அர்த்தம். பையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ஏவில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, பையில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டு ஏவில் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இது எம்டி செட். அப்போது இந்த இடத்துல இதில் இருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ஏவில் இல்லை அல்லது ஒரு எலமெண்ட்டோ 2 எலமெண்ட்டோ ஏவில் இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ எதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து எம்டி செட்டு. அப்போ இந்த எம்டி செட்டில் நமக்கு வந்து எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அப்போ இதில் வந்து 1 இருக்குது சார், அந்த 1 ஏவில் இல்லை. பையில் 2 இருக்குது, அந்த 2 வந்து ஏவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? கட்டாயம் முடியாது. ஏன் அப்படின்னா பை அப்படிங்கிறது ஒரு எம்டி செட். அப்போ அந்த எம்டி செட் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு சப்செட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் நம்மக்கிட்ட இல்லைனாலும், அதே சமயத்தில் பை அப்படிங்கிறது ஏங்கிற செட்டுக்கு நாட்டிய சப்செட் அப்படின்னு சொன்னோம்னா தப்பு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அப்போ இது தப்பு அப்படின்னா எது சார் கரெக்டு? பை அப்படிங்கிறது ஏங்கிற செட்டுக்கு சப்செட் அப்படிங்கிறது கரெக்ட். அவ்வளோதான். புரிஞ்சுதா இப்போது? அப்போ நான் ஏற்கனவே நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்.
ஒரு 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெப்சி ஒன்று மிரண்டா ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போது பெப்சி ரெண்டுமே வந்து பாட்டிலில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, பெப்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு கமுத்துறோம், மிரண்டாவில் பாட்டெல்லாம் கமுத்துறீங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்குதா இல்லையாலாம் தெரியாது. இதில் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளார கமுத்திடுறீங்க. அப்போ கமுத்துனா என்ன ஆகிடுது, இதில் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே போயிடுது. அவ்வளோதான், ரைட்டா? இப்போது இதில் இருக்கிறதெல்லாம் அதில் போகலின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கமுத்துனா அங்கே போயிடும். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளார இருக்குது. ஆனால் இங்கே எம்டியாக தான் வச்சுருந்துருப்போம். பட் அதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தண்ணி இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருந்திருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் ஏராக இருந்திருக்கலாம். அதை அங்கே கமுத்தும் பொழுது அதுக்குள்ளார நமக்கு எல்லாமே போயிடுது. அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இல்லைன்னு சொன்னால் தான் எது இல்லைங்கிறத நம்ம கொஸ்டின் கிடைக்கும் நமக்கு. ஓகே, அப்போது பை அப்படிங்கிறது ஏங்கிற செட்டுக்கு சப்செட்டு தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிடலாம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். So every set is a subset of itself. அடுத்த ஒன்று, every set is a subset of itself. ஓகே, A அப்படிங்கிறது எதுக்கு சப்செட்டு, ஏவுக்கே சப்செட். ஸோ முன்ன பார்த்தது நம்ம பை அப்படிங்கிறது எந்த செட்டுக்கு வேணாலும் சப்செட்டு தான் அப்படிங்கிறது உறுதியாக சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி செட் இஸ் தி சப்செட் ஆஃப் இட்செல்ஃப்னா ஒரு கணமானது அதற்கே எப்படி இருக்கும், உட்கணமாக இருக்கும். கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஏவில் வந்து 1 to 2 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த ஏவில் என்ன இருக்கும், 1 to 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே இதுலையும் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு டவுட்டே கிடையாது. எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட்செல்ஃப் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இன்னொன்று எம்டி செட் இஸ் தி சப்செட் ஆஃப் எவ்ரி செட் அப்படிங்கிறது ஒன்று, ரைட்டா? இப்போ ஏ வந்து பிக்கு சப்செட்டாகவும் பி வந்து சிக்கு சப்செட்டாகவும் இருந்ததுன்னா ஏ வந்து எப்படி இருக்கும், சிக்கு சப்செட்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஏ வந்து எதுக்கு சப்செட்டு, பிக்கு சப்செட்டு. அண்டு பி வந்து எதுக்கு சப்செட்டு, ஏவுக்கு பி வந்து சிக்கு சப்செட்டு. இம்ப்ளைஸ் அப்போ ஏ வந்து கட்டாயம் எதுக்கு சப்செட்டாக இருக்கும், சிக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே, இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுவரை ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்செட் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அது மறந்துடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்செட்டில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஏ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏ வந்து பிக்கு சப்செட்டு, பி வந்து ஏவுக்கு சப்செட்னா ஏவும் பியும் ஈக்குவல் செட் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய கன்வர்ஸும் நமக்கு ட்ரூ தான். எப்படி சார் அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்கும். அண்டு அதே மாதிரி பி வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும், ஏவுக்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய கன்வர்சேஷனும் ட்ரூவாக தான் இருக்கணும் நமக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு எம்டி செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்டி செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்கும் சார், எவ்ரி செட். ஒரு செட் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, எம்டி செட் மட்டும் இல்லை, ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செட்டுக்கு வந்து எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ். எந்த ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 செட்ஸ் வந்து சப்செட்டாக இருக்கும். எது சார் அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன சார் அப்படின்னா அதே செட், ஏன்னா ஏ, பின்னா பி, சின்னா சி. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 2 பாயிண்ட்லேருந்து எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவரி செட் அண்டு எவரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், தேர்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எனி செட் ஏ ஆர் பி, ஃபார் எனி செட்ஸ் ஏ ஹேவ் அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ். எது சார் அப்படின்னா பை அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். இன்னொன்று ஒரு செட்டு அந்த செட்டுக்கு எப்படி இருக்கும், சப்செட்டாக இருக்கும். அப்போது கட்டாயமாக ஒரு செட்டுக்கு 2 சப்செட்ஸ் கட்டாயம் இருக்கும். அட்லீஸ்ட்னா மினிமம், குறைந்தது. ஸோ ஒரு கணத்துக்கு குறைந்தது 2 உறுப்பு கணமாவது 2 கணமாவது உட்கணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் வரோம் நம்ம, ப்ராப்பர் சப்செட்.
ஸோ சப்செட் தெரிஞ்சதுனா தான் ப்ராப்பர் சப்செட்டை நம்ம என்னன்னு தெளிவாக பார்க்க முடியும். ஸோ சப்செட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து பிக்கு சப்செட் அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு, இது வந்து பி, அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர் சப்செட்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது வந்து ட்ரூவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பியாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் ப்ராப்பர் சப்செட், தகு உட்கணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்செட் ப்ராப்பர் சப்செட் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட் கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ அப்படிங்கிறது பிக்கு சப்செட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஏவும் பியும் எப்படி இருக்கக்கூடாது, சமமாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இப்போ சப்செட்டுங்கிற பொழுது ஏவில் இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஏப்பா சார் ஏவும் பி எப்படி நாட் ஈக்குவலாக இருக்கும்னா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள், ஏவில் 1 2 5, பியில் அதே 1 இருக்குது 2 இருக்குது 5 இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள் ஏவில் இருக்கிறது எல்லாமே பியில் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். அப்போ ஏவும் பி இந்த இடத்துல ஈக்குவல் செட்டா கிடையாது, ஏவும் பியும் நாட் ஈக்குவல். ஏன்னா ஏவில் 1 2 5 இருக்குது, பியில் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 3ம் 4ம் பியில் இருக்குது, ஏவில் இல்லை. அப்போ ரெண்டு செட்டும் நாட் ஈக்குவல். அப்போது ஏவும் பியும் சப்செட்டாக இருக்கணும், ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்கணும், ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஏவில் இருக்கிறத விட பியில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது நமக்கு எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏ வந்து பிக்கு சப்செட் அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். அதுவே ஏ அப்படிங்கிறது பிக்கு ப்ராப்பர் சப்செட், நான் நேற்று சொல்லியிருந்தோம் ப்ராப்பர் சப்செட்டுங்கிறதுக்கு வெறும் யூ வந்து திருப்பி போட்டிங்கன்னா போதும், அடியில் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அது வந்து சப்செட்டு, பண்ணாமல் எழுதுனீங்கன்னா அதுதான் ப்ராப்பர் சப்செட்டுக்கான சிம்பிள். அப்போ ஏ வந்து பிக்கு ப்ராப்பர் சப்செட் ஆகுதுன்னா என்ன சார் அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எதுக்குள்ளார இருக்குது, பியில் இருக்குது. அதே சமயத்தில் அண்ட் இன்னொரு கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா ஏவும் பியும் சமமாக இருக்கக்கூடாது. ஏவும் பியும் சமமாக இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, ஏவில் இருக்கிறத விட பியில் வந்து ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்போ ஏவில் 1 2 3 இருக்குது அப்படின்னா பியிலையும் அந்த 1 2 3 கட்டாயம் இருக்கணும். பி ஈக்குவல் டு அதே 1 2 3 இருக்கணும், கட்டாயமாக எக்ஸாவது ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. 1 or 2 எத்தனை வேணாலும் இருக்கலாம், ரைட்டா? ஸோ இப்படி இருந்ததால் தான் நமக்கு என்ன அர்த்தம், ஏ வந்து பிக்கு ப்ராப்பர் சப்செட்னு அர்த்தம். இந்த 4 5 விட்டுட்டு எழுதுனீங்கன்னா இங்கேயும் 1 2 3 இங்கேயும் 1 2 3னா அதுக்கு பேர் சப்செட்டு. இங்கே 1 2 3 இங்கே அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்செட். ஓகே, ஸோ தகு உட்கணம் அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் பியிலும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏவில் இருக்கிறத விட பியில் வந்து ஒரு உறுப்புகளாவது அதிகமாக இருக்கணும், அதான் வந்து ப்ராப்பர் சப்செட். ஓகே, லெட் ஏ அண்ட் பி be two sets. Definition பாருங்க, if A is a subset of B and A is not equal to B, then A is called a proper subset of B and we write A proper subset B. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ப்ராப்பர் சப்செட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கால் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர் சப்செட்டை பற்றி எப்படி சப்செட்டுக்கு இந்த பாயிண்ட்லாம் பார்த்தோமோ அது மாதிரி ப்ராப்பர் சப்செட்டுக்கு எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் ப்ராப்பர் சப்செட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போது எம்டி செட் அப்படிங்கிறத எம்டி செட் பை இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவரி செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவரி செட், அதாவது பை அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற செட்டுக்கு சப்செட்னு சொன்னோம், இது இந்த பாயிண்ட்டு.
அதுவே ப்ராப்பர் சப்செட்டு கரெக்டா பை அப்படிங்கிறது ஏங்கிற செட்டுக்கு ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் நமக்கு. கரெக்டாக என்ன யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போது பை ஏவுக்கு சப்செட்னா இதில் இருக்கிறதெல்லாம் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பை ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னா எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு பையில் இருக்கிறதெல்லாம் ஏவில் இருக்குது, அது கட்டாயம் இருக்கும். அதுக்கப்புறம் பையில் இருக்கிறத விட ஏவில் வந்து ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கணும். இருக்குமா இருக்காதா? ஏன்னா பைங்கிறது தான் எம்டி செட்டு, ஏங்கிற செட்டில் கட்டாயம் எலமெண்ட் இருக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 0, இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 அட் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ கட்டாயமாக பையில் இருக்கிறத விட ஏவில் வந்து ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பையில் எலமெண்ட்டே இல்லை சார் அப்படின்னா அது 0 எலமெண்ட்டு. அப்போ அங்கே ஏவில் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும்ல. அப்போ பை அப்படிங்கிறது ஏவுக்கு சப்செட்டாகவும் இருக்கும், பை அப்படிங்கிறது எனி செட்டுக்கு ப்ராப்பர் சப்செட்டாகவும் இருக்கும். ஸோ எம்டி செட் பை இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பாயிண்ட், எவ்ரி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். இப்போ ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ, பி இஸ் தி சப்செட் ஆஃப் பி, சி இஸ் தி சப்செட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். இப்போ அதுவே ஏ இஸ் தி proper subset of A, B is the proper subset of B, C is the proper subset of C. இது கரெக்டா? இப்படி வருமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் கொஸ்டின். ஓகே, இப்போது இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஏ வந்து ஏவில் இருக்கிறது எல்லாமே ஏவில் இருக்கும், பியில் இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கும், சியில் இருக்கிறது எல்லாமே சியில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன் ட்ரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் எல்லாமே ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிறத விட இதில் ஒரு எலமெண்ட் அதிகமாக இருக்கணும். ஏ 1 2 3னா இந்த ஏவும் 1 2 3 தான், அதிகமாக ஒரு எலமெண்ட்டு கூட இருக்காது. பி வந்து ஏபிசிடி அப்படின்னா இந்த பிலேயே என்ன தான் இருக்கும்? அதே ஏபிசிடி தான் இருக்கும். நான் ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு செட்டுமே ஒரே செட்டு தான். சியில் 1 2 3 4 5 இருக்குதுன்னா இந்த சீலே என்ன இருக்கும்? அதே 1 2 3 4 5 தான் இருக்கும். ஒரு எலமெண்ட் கூட நமக்கு இங்கெல்லாம் அதிகமாக இருக்காது. அப்போ அதிகமாக இருக்காதுன்னா அது சப்செட் மட்டும்தான், ப்ராப்பர் சப்செட்டு கிடையாது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இது எல்லாமே என்ன கிடையாது? ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது தப்பு. அப்போது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ப்ராப்பர் சப்செட் is not a proper subset of itself. ஒரு செட்டு, a set is not a proper subset of itself. A set is a every set is a subset of itself. எந்த ஒரு கணமாக இருந்தாலும் அதே கணத்துக்கு உட்கணம், ஆனால் எந்த ஒரு கணமும் அதே கணத்திற்கு தகு உட்கணம் அல்ல. ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து ப்ராப்பர் சப்செட்டு. இந்த எக்ஸாம்பிள் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஏவில் இருக்கிறத விட பியில் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்னா ஏவில் இருக்கிறத விட தான் ஒரு எலமெண்ட்டாவது பியில் அதிகமாக இருக்கணும். ஏன்னா சப்செட் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும்? ஏவை எடுத்து தான் எது கூட செக் பண்ணணும்? பி கூட செக் பண்ணணும். பி எடுத்து ஏ கூட செக் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பி வந்து சப்செட்டா ப்ராப்பர் சப்செட்டா ஏ அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணோம்? பி எடுத்து ஏ கூட செக் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னா வெட்டா கணங்கள். வெட்டா கணங்கள் என்ன சார் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்க, two sets A and B have no common elements. Two sets A and B have no common elements, then the set is called disjoint sets. So two sets A and B are said to be disjoint. The definition, if they do not have common elements. Do not have common elements. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செட் ஆப்ரேஷன். இந்த பார்ட் இன்னும் நமக்கு நடத்தவே இல்லை. ஸோ அதனால் இது இப்போ வேண்டாம்.
ஸோ இது வென் டயக்ராம், இதுவும் நம்ம இன்னும் நடத்தலை, இதெல்லாம் பின்னாடி தான் வரும். ஸோ இது தேவையில்லை. டிசைன் செட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏவிலையும் பிலையும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரண கான்செப்ட். ஏ வந்து நமக்கு 1 2 3 இருக்குது நம்பர்ஸு, பியில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பி சி. ரெண்டுலேயும் ஏதாவது காமனாக இருக்கா? ஏவிலையும் பிலையும் ஏதாவது ஒரு எலமெண்ட்டு காமனாக இருக்கா நமக்கு? ஸோ ரெண்டுலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ டிஸ்ஜாயின் ஜாயின்னா தெரியும் நமக்கு, ஒட்டுறது. டிஸ்ஜாயின்னா ஒட்டாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் இருக்கக்கூடாது, அதான் வெட்டாகணங்கள். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் தான் நமக்கு முக்கியமான ஒரு டாபிக். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று பவர் செட், அடுக்கு கணம் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் டாபிக் பவர் செட், அடுக்கு கணம். பவர் செட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ சப்செட் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இல்லையா? அந்த சப்செட்டை எல்லாத்தையும் ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த செட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் செட் அப்படின்னு பேர். ஒரு கணத்தினுடைய அனைத்து உட்கணங்களையும் கொண்ட ஒரு கணம். ஏ அப்படிங்கிறது ஒரு செட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏங்கிற கணத்தினுடைய அனைத்து உட்கணங்கள் கொண்ட கணம் அக்கணத்தின் அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லுவோம். தி செட் ஆஃப், டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம் இது, தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் a set A is called the power set of A. It is denoted by P of A. So N of A வையும் P of A வையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. N of A அப்படிங்கிறது what is N of A? N for number of elements in a set A. P of A for number of subsets of the set A. ஏங்கிற செட்டுக்கு எத்தனை சப்செட்ஸ் எழுத முடியுமோ அதுதான் பவர் செட். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் P தான் இங்கே யூஸ் பண்ணுறோம், P, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ P of A அப்படிங்கிறது பவர் செட்டு குறிக்கும். பவர் செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய சப்செட்ஸ் எழுதலாம். அப்போ அந்த எழுதக்கூடிய எல்லா சப்செட்ஸையும் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்செட்ஸையும் ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பவர் செட் அப்படிங்கிறது P of A அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அதுவும் ஒரு செட்டு தான். ஓகே, புரிஞ்சுதா? பவர் செட் அப்படிங்கிறதும் அடுக்கு கணம் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு செட்டு தான். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செட்டுக்குள்ளார எழுதும் பொழுது எல்லாமே எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவோம்? A B C 1 2 இப்படியெல்லாம் நம்பர் வந்து எழுதுவோம், 1 2 3 அப்படியெல்லாம் எழுதுவோம். ஏன்னா ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், A B 1 2 இப்படியெல்லாம் எழுதுவோம். ஆனால் இந்த பவர் செட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா பவர் செட்டு ஒரு செட்டு தான் சொல்லியாச்சு, அப்போ அதுக்குள்ளார இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வெறும் எலமெண்ட் இப்படி இருக்காது. எப்படி இருக்கும்னா அந்த எலமெண்ட்ஸே ஒரு செட்டாக தான் இருக்கும். செட் ஏ, செட் பி, செட் சி, இது மாதிரி இருக்கும். இதுதான் பவர் செட். அது கூட இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அந்த எலமெண்ட்ஸே ஒரு செட்டாக தான் இருக்கும். அதனால தான் டெஃபினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ செட். அந்த ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டுக்கான சப்செட்ஸ் தான் இது எல்லாமே. அப்போ இது எல்லாமே செட்டு. அப்போ P of ஏக்குள்ளார வரக்கூடியது எல்லாமே நமக்கு என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு சின்ன சின்ன செட்டாக இருக்கும். அதான் பவர் செட்டுக்கான டிஃபரன்ஸ். தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ செட் இஸ் கால்ட் ஏ பவர் செட். இட் இஸ் denoted by P of A. Read by power set of A. P of A வை எப்படி ரீட் பண்ணும்? பவர் செட் ஆஃப் A, A இன் அடுக்கு கணம் அப்படின்னு படிக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, A அப்படிங்கிறது ஒரு செட்டு, அதில் ரெண்டே எலமெண்ட் மட்டும் இருக்குது, 2 1 3 1. ஃபைண்ட் தி பவர் செட் ஆஃப் A. ஃபஸ்ட்டு இந்த 2க்கும் 3க்கும் எத்தனை சப்செட்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியணும். அந்த சப்செட்ஸ் தான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் சப்செட்ஸ்.
நல்லா பார்த்துக்குங்க. எந்த ஒரு செட்னாலும் அதுக்கு 2 சப்செட் கன்ஃபார்மாக இருக்கும் குறைஞ்சது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இஸ் தி சப்செட் ஆஃப் எனி செட். அப்போ இது ஒரு சப்செட் பை அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த செட்டே அதுக்கு வந்து சப்செட்டாக இருக்கும். ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ. அப்போ இதுக்குள்ளாரே 2 ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. எது எது பாருங்க, என்னுடைய சப்செட் இந்த செட்டோட சப்செட்ஸ் ஆர் தி சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் இந்த லைனில் பாருங்க பை அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். இதுதான். அடுத்தது கடைசியாக இருக்கும் பாருங்க 2,3. இந்த 2,3 தான் கொடுத்துருக்குறாங்க. அதே 2,3 அதுவும் ஒரு சப்செட்டு தான். ஏன்னா இதில் 2, 3 இருந்தோன்னா இதில் என்ன தான் இருக்குது, அதே 2ம் 3ம் இருக்குது. அப்போ ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் எவரி செட் ஏ. ஸோ இது 2 ட்ரூ. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய 2 இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மட்டும் தனியாக ஒன்று எழுதியிருப்பாங்க, இன்னொன்று 3 மட்டும் தனியாக எழுதியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஏவில் 2ம் 3ம் இருக்குது. அந்த 2 தனியாக ஒரு செட்டாகவும் 3 தனியாகவும் ஒரு செட்டாகவும் எழுதியிருப்பாங்க. அப்போ 2 செட்டுக்குள்ளார 2ங்கிறது ஒரு சப்செட்டு, செட்டில் 3 போட்டிங்கன்னா ஒரு செட்டு. ஏன் சார் இப்படி எழுதுனாங்கன்னா இப்போது 2 அப்படிங்கிறது இந்த செட் அப்படிங்கிறது ஈஸி சப்செட் ஆஃப் 2,3. இது கரெக்டாக இல்லையா? இது கரெக்டு தான். ஏன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் இதுக்குள்ளார இருக்கணும். இருக்குதா? 2 இதில் இருக்குது, 2 இருக்கா? இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த 2 போல் 3 இருக்குது, 3 இங்கே இருக்கா? இருக்குது. அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது, இந்த செட்டுக்குள்ளார வெறும் 2 மட்டும் போட்டிங்கன்னா அதுவும் ஏவுக்கு ஒரு சப்செட்டு, செட்டுக்குள்ளார 3 மட்டும் போட்டிங்கன்னா அதுவும் ஏவுக்கு ஒரு சப்செட்டு, அதே செட்டுக்குள்ளார 2, 3 ரெண்டையும் போட்டிங்கன்னா அதுவும் ஏவுக்கு ஒரு சப்செட்டு. இது மட்டும் இல்லாமல் எம்டி செட்டு பையும் வந்து ஏவுக்கு என்னவாக தான் இருக்கும், ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். அப்போது ஏங்கிற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குன்னா அப்போ அதுக்கு எத்தனை சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னா தேர் ஆர் 1, 2, 3, 4 சப்செட்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, அப்போது therefore பவர் செட் ஆஃப் ஏ P of A equal to பாருங்கள் பிரேசஸ்குள்ளார தான் எழுதியிருப்பாங்க. பிரேசஸ்குள்ளார பை போடலாம் அல்லது பைக்கு பதிலாக எம்டி இந்த செட் சிம்பிள் போட்டாலும் ஓகே. அடுத்தது 2 மட்டும் தனியாக ஒன்று, 3 மட்டும் தனியாக ஒன்று, 2,3. ஸோ எல்லாத்தையுமே செட்டுக்குள்ளார தான் எழுதணும் P of Aக்குள்ளார. ஓகே, ஸோ இது தெளிவாக பார்த்துக்குங்க. இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல நமக்கு வந்து 1 மார்க்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதனால் வந்து இது தெளிவாக பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ we already note that n of A is less than or equal to n of P of A. ஓகே, ஸோ n of A அப்படிங்கிறது ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. n of P of A அப்படிங்கிறது P of Aனவே எல்லா சப்செட்ஸையும் தான் எழுதக்கூடிய ஒரு செட்டு. அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் n of P of A. ஓகே, இதில் எது பிக்காக இருக்கும் நமக்கு, P of A தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ரைட்டா? இப்போ ஏங்கிற செட்டில் பாருங்கள், இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருந்தது, ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் தான் இருந்தது. ஆனால் P of Aவில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் நம்ம n of A equal to 2. இந்த P of Aவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம n of P of Aன்னு எழுதுகிறோம். அப்போ இதில் எத்தனை இருக்குது, 1, 2, 3 and 4. அப்போ எது பிக்கு, n of P of A தான் பிக். ஓகே, அப்போது think about this a bit and see whether you come to the following conclusion. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of A is equal to m. If n of A equal to m, then n of P of A equal to 2 to the power m. முக்கியமான 1 மார்க் 2 மார்க் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். If n of A equal to m, then n of P of A is equal to 2 power m. That is number of subsets. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of subsets அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம். அல்லது பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்கிறத n of P of A, அடுக்கு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது n of P of A. அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எத்தனை 2 எலமெண்ட் இருக்குதுங்கிறத நம்ம n of P of A ன்னு எழுதலாம். அல்லது பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்கிறத n of P of A, அடுக்கு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது n of P of A. அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எத்தனை 2 எலமெண்ட் இருக்குதுங்கிறத n of P of A ன்னு எழுதலாம்.
சப்செட்ஸ் இருக்குது, எத்தனை உட்கணங்கள் இருக்குது ஒரு கணத்துக்கு, ஏங்கிற ஒரு கணத்துக்கு எத்தனை உட்கணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் 2 பவர் mன்னு சொல்லலாம், அல்லது 2 to the power n of a அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏவில் வந்து எத்தனை எலமெண்ட் இருந்தது, n of a ஈக்குவல் டு 2 எலமெண்ட்டு. அப்போ n of p of a ஈக்குவல் டு 2 பவர் n of a, 2 பவர் 2, 2 into 2, 4. அதான் 4 சப்செட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம். Okay, next, how many proper subsets for a set A? How many proper subsets? Number of proper subsets of a set is equal to n of p of a minus 1, that is 2 power m minus 1, 2 to the power m, பவர்லேயே மைனஸ் 1 போட்டுறாதீங்க, தனியாக மைனஸ் 1 போடணும். அப்போது லாஸ்ட் சம்மில் நம்ம பார்த்ததுக்கு ஏவில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அதில் n of p of a கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு எத்தனை சப்செட்ஸ் வருதுன்னு சொன்னோம், 4 சப்செட்ஸ் வருதுன்னு சொன்னோம். அப்போ அதே சம்முக்கு, அந்த முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் சம்முக்கு எத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் தான் இருக்கும்னா 4 minus 1. எத்தனை சப்செட்ஸ் இருக்கும், 4 minus 1, 3 ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்கும். எதுக்கு, முன்ன பார்த்த a ஈக்குவல் டு 2, 3 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதே வந்து ப்ராப்பர் சப்செட் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா ஒரு செட்டு வந்து அதுக்கே சப்செட் அப்படிங்கிறது கரெக்டு, அது எதுக்குள்ளார வரும், இதுக்குள்ளார வந்துடும். அதுவே ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டுக்கு ப்ராப்பர் சப்செட்டா அப்படின்னா கிடையாது. அப்போ இந்த சப்செட்ஸில் அந்த ஏங்கிற செட்டே வருது இல்லையா, அப்படியே அது வந்து மட்டும் இதில் வராது. ப்ராப்பர் சப்செட்டுக்கு அந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் சப்செட்ஸாக இருக்காது. அதனால் வந்து நம்ம அதை வந்து ப்ராப்பர் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னு வரும் பொழுது அந்த செட்டையே ஒரு சப்செட்டாக வரும்ல, அந்த ஒன்று எது ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செட்டு வந்து இருக்கோ அந்த செட்டே வந்து இன்னொரு செட்டுக்கு சப்செட்னு வந்திருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அப்போ இதில் எது சார் ரிமூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2, 3 வராது, மீதி இது வந்துடும், இது வந்துடும், இது வந்துடும். இது ஏவுக்கு ப்ராப்பர் சப்செட்டு தான், இந்த 2ம் ஏவுக்கு ப்ராப்பர் சப்செட்டு தான், 3யும் ஏவுக்கு ப்ராப்பர் சப்செட்டு தான். இந்த 2, 3ங்கிறது அப்படியே இங்கே இருக்கும். இது 2 சப்செட்னு ப்ராப்பர் சப்செட்னு சொல்லணும்னா இதில் இருக்கிறத விட இதில் ஒரு எலமெண்ட் அதிகமாக இருக்கும், இருக்குமானா இருக்காது, ஏன்னா இதில் இருக்கிறதே தான் அங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் ஒன்று பாருங்கள். ஏங்கிற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குது. ஒன்று பை அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. இப்போ இது வந்து எம்டி செட்டுன்னா கிடையாது, ஏன்னா இது செட்டு, அந்த செட்டுக்குள்ளார பை இருக்குது பாருங்கள், இது போட்டாங்க. இதுக்கு உள்ளார வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை அப்படிங்கிறது தனியாக போட்டாலும் அது ஒரு எலமெண்ட்டு தான். ஆனால் இந்த இடத்துல இந்த பைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு சிம்பிள் போட்டிருக்காங்க. சரி, இந்த பையை எதுவும் போட்டிருக்காங்க. அப்போ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன செட்டு, அப்போ இது ஒரு சப்செட் மாதிரி இந்த இடத்துல நமக்கு. அந்த இடத்துக்குள்ளார ஏக்குள்ளார வரும்பொழுது இது வந்து ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதுக்கு பவர் செட் எழுதுனா என்னென்ன சார் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக, அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று, அதான் இது. அடுத்தது இது மட்டும் தனியாக ஒரு சப்செட்டு, அடுத்தது இதுக்கு மட்டும் தனியாக ஒரு சப்செட், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதனுடைய சப்செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு செட்டுக்குள்ளார எழுதணும். இது பவர் செட்டு, அதுக்குள்ளார பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதுக்குள்ளார பை மட்டும் தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இது மட்டும் தனியாக ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒன்று, கடைசி இது பை மட்டும் தனியாக. ஸோ நான் ரிவர்ஸ் ஆரில் எழுதியிருக்கேன், அவங்க இந்த ஆரில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த செட்டில் வந்து எத்தனை சப்செட்ஸ் இருக்கும், எத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 to the power n of a. ப்ராப்பர் சப்செட்ஸ் எத்தனை இருக்குங்கிறதுக்கு 2 to the power n of a minus 1. n of a minus 1 படிக்கக்கூடாது, 2 to the power n of a minus 1 அப்படின்னு ரீட் பண்ணணும்.
ஓகே, இப்போ ஏங்கிற செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டில் 1 2 3 அப்படின்னு 3 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்போ எத்தனை சப்செட்ஸ் சார் இருக்கும்? தட் இஸ் n ஆஃப் p ஆஃப் a இஸ் எத்தனைனா 2 பவர் n ஆஃப் a எவ்வளவு 3. அப்போ 2 கியூப் ஈக்குவல் டு 8. அப்போது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் எத்தனை சார் இருக்கும்னா 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். இதாக டவுட் இருக்கா? ஸோ பார்த்துக்குங்க. இதோட நமக்கு வந்து டைப் ஆஃப் செட்ஸ் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக பார்த்துருக்கிறது சப்செட்ஸ். நேற்றே பார்த்துருந்தோம். ப்ராப்பர் சப்செட் ஒன்று பார்த்துருக்கோம், டிசைன் செட்ஸ் அண்டு பவர் செட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டைப் ஆஃப் செட்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். அந்த டெஃபினேஷன் வந்து சிம்பிள் லைன் தான் இருக்கும், ஒவ்வொரு லைன் தான். இப்போ பவர் செட் அப்படின்னா இது மட்டும்தான் அந்த செட்டுக்கான டெஃபினேஷன். அதே மாதிரி வந்து டிசைன் செட்ஸ் அப்படின்னாக்க do not have common elements, அதுதான் டெஃபினேஷன் நமக்கு. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னாக்க a is the subset of b and a is not equal to b, இதுதான் கான்செப்ட் நமக்கு. சப்செட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க every element of a is also an element of b, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் கான்செப்ட். அடுத்தது யூனிவர்சல் செட், இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தது. ஸோ இந்த சப்செட், ப்ராப்பர் சப்செட், பவர் செட் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஹிண்ட்ஸ் நம்ம படித்ததையும் நல்லா பார்த்துக்குங்க. டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து தியரி நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.2 ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.2க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.